ஒரு நபர் ஒரு ஓட்டுன்றதுனால உலக அளவுல சில டேட்டால சில தீவுகள் ஐலாண்ட்ஸ் சில நாடுகளில் இருந்து பறிக்கப்பட்டிருக்கு. சில போருக்கான அடிப்படை பேசிஸ் அந்த ஆரம்ப கட்டமே ஓட்டிங் பேசிஸ்ல நடந்து அந்த போர் நடக்கப்பட்டிருக்கு. எல்லாம் பார்த்தீங்கன்னா 1 ஓட்டு, 2 ஓட்டு, 3 ஓட்டு. ஒண்ணுல ஒரு சின்ன எக்ஸாம்பிள். இப்பதான் அது ஒரு ஆர்டிகிள் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். இந்தியால நடந்த சினாரியோ மட்டும் நான் சொல்றேன் பாருங்க. ஒரு ஓட்டு எவ்வளவு முக்கியம் அப்படின்றது பேஸ்ட் ஆன் அவர் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். குஜராத்ல மஹந்த் பரத் தாஸ் அப்படின்ற ஒரு நபர், மலைவாழ் நபர். இது எல்லாமே நீங்க நியூஸ்ல பார்த்திருப்பீங்க. அந்த இனத்துல அவர் ஒருத்தர் தான் மிஞ்சி இருக்காரு. அந்த ஒருத்தருடைய ஓட்டு மிஸ் ஆயிடக்கூடாது அப்படின்றதுனால அதே கார்டுல இந்த போலிங் இந்த ஓட்டிங் போல் வந்துட்டு அங்க வச்சிருக்காங்க. ஒரு ஓட்டு எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்ற ஒண்ணுக்கான எடுத்துக்காட்டு. 1962ல 2 எம்பிக வந்துட்டு எலெக்ட் ஆகி 3 ஓட்டு டிஃபரன்ஸ்ல ரன்னர் அப் ஆனாங்க. அவங்க யார் என்னன்னு சொல்றதுக்கு முன்னாடி ஏன் நான் 1962 கதையை நான் சொல்லலைன்னா அதுக்கப்புறம் நிறைய மாத்திட்டாங்க. எதிரியா இருந்து அவங்களும் இப்ப கொஞ்சம் குழாவிட்டு இருக்காங்கல்ல, அதனால அவங்க யார் என்னன்னு இதுல சொல்லல. இப்ப நான் அடுத்து வரேன் பாருங்க. 1999 இது எல்லாத்துக்குமே தெரியும். வாஜ்பாய் சம்பவம். கவர்மெண்ட் வந்துட்டு நம்பிக்கையில்லாத தீர்மானத்துல கவிழ்ந்துச்சுங்களா? ஒரு ஓட்டு டிஃபரன்ஸ்ல கரெக்டுங்களா? லோக்சபா எலெக்ஷன் 13 மாசம் இருந்த ஒரு ஆட்சி ஒரு ஓட்டு டிஃபரன்ஸ்ல பார்லிமெண்ட்ல கவிழ்ந்தது. அதுக்கப்புறம் சில மாதங்கள்ல அந்த கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஆட்சி கவிழ்ந்ததுங்க. இது வந்துட்டு வரலாற்றுல மிகப்பெரிய பேசும் பொருளா இன்னும் இருக்கு. ஒருத்தருடைய ஓட்டு. அடுத்து 2004ல கர்நாடகா அசம்பிளி எலெக்ஷன் ஜனதாதள் பார்ட்டியில ஆர் கிருஷ்ணமூர்த்தின்றவரு ஒரு ஓட்டு டிஃபரன்ஸ்ல காங்கிரஸ் கட்சியை சார்ந்த துருவ நாராயணன் தோத்து போறாரு. ஒரு ஓட்டு டிஃபரன்ஸ்ல தலையெழுத்த மாறுது. இதுல என்ன தெரியுங்களா? ரொம்ப வேதனைக்குரிய விஷயம். கிருஷ்ணமூர்த்தி அவருடைய டிரைவரை ஓட்டு போடுறதுக்கு அனுப்பாம வெயிட் பண்ண சொல்லியிருந்தாரு. ஒருவேளை அந்த டிரைவர் வந்து அவருக்கு ஓட்டு போட்டிருந்தா கூட உங்களுக்கு புரியுதுங்களா? அவருக்கு வாய்ப்பு இருந்திருக்கும். உங்களுக்கு நிலவரம் புரியுதுல்ல? அடுத்து அந்த ஒரு ஓட்டுடைய டிஃபரன்ஸ் 2008ல சிபி ஜோஷி, நிறைய பேருக்கு அது தெரியும். சிபி ஜோஷி ராஜஸ்தான். அவர் என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு ஓட்டு டிஃபரன்ஸ்ல அதுலயும் பாருங்க, இது இன்னும் வந்துட்டு ரொம்ப இதா இருக்கும். அவர் வந்துட்டு என்ன சொல்றாரு, அவர் ஒய்ஃபும் அவங்க அம்மா அவங்க டிரைவரை அன்னைக்கு ஓட்டு போட வர விடல. ஓகேங்களா? ஈஸியா எடுத்துக்கிட்டாங்க. தலைவர்களே ஓட்டுனுடைய முக்கியத்துவம் அவங்களுக்கு தெரியல, ஈஸியா எடுத்திருக்காங்க. சிபி ஜோஷி ஒரு ஓட்டு டிஃபரன்ஸ்ல கல்யாண் சிங் சவன் அப்படின்ற ஒரு நபர்கிட்ட தோத்து போறாரு. அன்னைக்கு அவங்க அம்மாவோ அக்காவோ இல்ல டிரைவரோ யாராவது 2 பேரும் வந்து ஓட்டு போட்டிருந்தா, ஏன்னா யாராவது ஓட்டு போட்டா டையா இருக்கும். அப்புறம் லாட்ரி பேசிஸ் 2 பேரும் ஓட்டு போட்டிருந்தா அவரு வின் பண்ணியிருந்துருக்கலாம். வேற யாரும் இல்லை, அவங்க குடும்பத்திலேயே. அப்ப எந்த அளவுக்கு அவேர்னஸ் இல்லை பாருங்க. ஒரு ஓட்டுநருடைய மரியாதை உங்களுக்கோ எனக்கோ தெரியலன்றது மேட்டர் இல்லை, தலைவர்களுக்கே இல்ல தலைவரா ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கே தெரியல. 2015 குல்விந்தர் கார் ரங்கி காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர். எந்த எலெக்ஷன்லனா மொஹாலி முனிசிபல் கார்பரேஷன் எலெக்ஷன்ல ஹசத் குரூப் சார்ந்த நிர்மல் கார் அப்படின்ற ஒருத்தட்ட ஒரு ஓட் வித்தியாசத்துல ஜெயிக்கிறாரு. அதாவது ஒரு இயக்கம் சார்ந்தே ஜெயிக்கிறாங்க. அதாவது நான் சும்மா ஒரு சாம்பிள் தான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். ஒவ்வொரு வருஷமும் இந்த மாதிரி நிறைய நடந்துட்டு இருக்கு. நான் முக்கியமான புள்ளிகள் மட்டும் சொல்லிட்டு இருக்கேன். இது 2017 பிஎம்சி எலெக்ஷன் முனிசிபல் எலெக்ஷனுங்க மும்பை. சிவசேனா கட்சி ஆரம்பத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா சுரேந்திர பகல்கார் சிவசேனா அவர் வந்துட்டு வின் பண்ணதான் இருந்தது. ஒரு ஓட்டு டிஃபரன்ஸ்ல ஜெயிச்சிட்டாரு அப்படின்ட்டு போய் அந்த அட்டுல் ஷான்ற ஒருத்தர் பிஜேபி கேண்டிடேட் போய் எனக்கு ரீகவுண்ட் நான் பண்ணணும்னு போய் கிளைம் பண்றாரு. ரீகவுண்ட் பண்ணி பார்த்தா ஒரு ஓட்டு இவருக்கு அதிகமா ஆகுது, டை ஆகுது. லாட்ரி பேசிஸ்ல எடுத்தாங்க. ஒரு ஓட்டுடைய முக்கியத்துவம் என்ன? இது வந்துட்டு வெறும் இந்தியாவுடைய ஒரு முக்கியமான லிஸ்ட்டுங்க. வேர்ல்டு அளவுல என்னென்ன மாற்றங்கள் நடந்திருக்கு தெரியுங்களா? கண்டங்கள் பிரிஞ்சிருக்கு, கண்டங்கள் சேர்ந்திருக்கு, கண்டங்கள் உருவாகி இருக்கு. ஒரு ஓட்டு டிஃபரன்ஸ்ல போர்கள் தொடங்கி இருக்கு.
ஒரு ஓட்டினுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்றதுக்கான பெஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் இதுதான். நம்ம வந்துட்டு குடும்ப தலைவியா இருக்கலாம், ஒர்க்கிங் பர்சனா இருக்கலாம், நமக்கு வந்துட்டு எந்த தலைவர்கள் மேலேயும் ஒரு பரிச்சயம் இல்லை, மனசு விட்டவங்களா கூட இருக்கலாம். எந்த தலைவர்கள் மேல பரிச்சயம் இல்லைன்னா இருந்த தலைவர்கள் விடுங்க, வரப்போற தலைவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து ஓட்டு போடுங்க.